பொதுமக்கள் அனைவரும் கலையங்குளத்து கிராம பொதுமக்களும் மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தியாகிகளும் தொண்டர்களும் கிராம கமிட்டி தலைவர்களும் அனைவரும் வந்து சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படி மலையங்குளம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். விபத்துகளை தவிர்ப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி இந்த மேம்பாலத்துக்காக குரல் கொடுத்த ஒப்பற்ற தலைவர், உயர்ந்த மனிதர், நீங்க அதுக்குள்ள 8 மணிலேருந்து எங்களை போட்டு கொள்றீங்க. सरस्वती नर्मदे सिंधु कावेरी परस्मी समीदम गुरु ओम कारियाय नमः அண்ணா அப்படியே பாருங்க அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா அப்படியே கோதாவரி நமः ஓம் உபாசன கோதாவசனே யோயம் பிரபோதயாதி ஓம் பிரம்மா விஷ்ணு சரி தம்பி கை வருதுடா. நமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः நாராயண வித்மகே வாசுதேவாய தன்னோ பிரச்சோதயாத் நமः சர்வமங்கலமாயிருக்கு வணக்கம். சர்வமங்கலமாக எங்குமே இந்த மாதிரி விழா நடந்து வருவதில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அனைவரும் கலந்து கொண்ட ஒரே விழா என்றால் வளைகுளத்தில் அப்பா மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி நடை போட்டு மேம்பாலம் கட்ட ஆரம்பித்த இந்த ஒரே ஒரு அடிக்கல் நாட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி 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 என மீண்டும் மீண்டும் இன்றைய தினம் மலையங்குளம் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த தேசிய மதுரை பாலம் அமைக்க வேண்டும், மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற பணியை துவங்கி இருக்கிறோம். 32 கோடி ரூபாய் செலவில் 36 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசுடைய இந்த திட்டம் வருகிறது. இதற்கு திரு நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். திரு நிதின் கட்கரி அவர்களுடைய ஒப்புதல் அடிப்படையிலே இந்த திட்டம் வருகிறது. இது பல உயிரிழப்புகள் நடந்ததுனாலே பல இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பது வருத்தம் அளித்தாலும் உயிரிழப்புகளை பாதுகாக்கின்ற வகையில் இந்த திட்டத்தை தந்த திரு நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ தமிழகத்தில் உள்ள பல நலங்கள் விரிவாக்கத்திற்காக விமான நிலைய விரிவாக்கமோ இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை ராஜி பறிப்போது அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க. மும்மொழி கொள்கை அப்புறம் வந்து தொகுதி வரையறுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்க யாரு குற்றச்சாட்டா? பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு. அப்புறம் நிலங்கள் கொடுக்குறது எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிலம் தமிழகத்தோட நிலம் பதிப்பதில்லை, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எந்த திட்டத்துக்காக நிலம் போகுதுங்கிறத ரொம்ப புதுசாக பார்த்துக்கணும். அதில் புரிதல் வேண்டும், ரொம்ப முக்கியம். எய்ம்ஸ் திட்டத்திற்கு நிலம் கொடுத்தா அந்த எய்ம்ஸை டெல்லிக்கு போட்டு போட்டு இருக்க நம்மளுக்கு திட்டங்கள் வரப்போகுது. அதனால் மக்களுக்கு அந்த புரிதல் உண்டு. யாராவது தீவிரவாதிகள் என்ன அப்படி பேசியிருக்காங்க சார்? உங்களுக்குள்ள எந்த பணிப்போரும் இல்லைன்னு சொல்லி செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. உங்களுக்கும் இவர் செல்வ பெருந்தகை எந்த ஒரு பணிப்போரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை விமானத்தில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பணிப்பொருளாக ஒன்றும் பணிப்பொருள் கிடையாது. இல்லை சார், ட்விட்டரில் நீங்கள் தான் சொல்லி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த அது வந்து நான் சொல்ல திருப்பி அதான் சொல்கிறேன். காமராஜர் ஆட்சி என்பது காமராஜர் வழங்கிய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. அதை தவிர வேறு எந்த ஆட்சியும் காமராஜர் ஆட்சியோட ஒப்பிடுவது என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அந்த கருத்தில் தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்திட்டு இருக்கேன். இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் அண்ணா அவர்கள் வந்து அப்போ போராடும் போது வந்து இந்து திணிப்புக்காக தான் போராடினாரு. இப்போ மும்மொழி கொள்கைன்றது கொண்டு வரது வந்து என்னன்னா அனைத்து மொழிகளும் படிச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அது அரசு பள்ளியில் இலவசமாக படிச்சுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு கருத்தாப்படுறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா இந்தியும் ஏன் சேர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை, இப்போ உங்கள் குழந்தை வந்து படிக்கணும்னா, இல்லை நீங்கள் படிக்கணும்னா ஒரு மொழியை படிக்கும்போது படிக்க முடிஞ்சா, இந்த 5 மொழியை படிக்கும்போது படிக்க முடிஞ்சா, இது எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைகளுக்கும் உள்ள பிரச்சனை என்னட்டா ஒரு தாய்மொழியையும் அதோட சேர்ந்து இன்னொரு மொழியையும் படிக்க முடியும். 2 மொழிக்கு மேலே படிக்க முடியும். மொழி படிக்கிறதுக்காக மட்டுமே வாழ்க்கை கிடையாது.
மொழிங்கிறது மொழியில் யார் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாலும் அவன் மொழி தெரிஞ்சுக்கலாம், வேற ஊர்களுக்கு போகிற ஆளுகளுக்கு மொழிகளை தெரிஞ்சுக்கலாம். மொழி என்பது ஒரு மனிதனுக்கு தேவைக்காக ஒழிய மொழியை மட்டுமே வச்சு வாழ்ந்துடவும் முடியாது. இதனால நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியையும் இன்னொரு மொழி 2வது மொழியை தான் படிக்க முடியும். மொழியை 3வது மொழி 4வது மொழி சந்திரபாபு சொல்கிறாப்புல 10 மொழியை படிக்க வைப்பேங்கிறதுலாம் அவர் மகனை முதல்ல 10 மொழி படிக்கட்டும். சந்திரபாபு நாயுடு அவர் பேரனை 10 மொழி படிக்க வைக்கட்டும். முதல்ல இந்த கதையெல்லாம் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும்? சந்திரபாபு நாயுடு மாதிரி அவர்கள் 10 மொழி நான் படிக்க வைப்பேன், ஆந்திராவில் வந்து 10 மொழி சொல்லிக் கொடுப்போம். 10 மொழி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்கள் மகனுக்கு உங்கள் பேரனுக்கு 10 மொழி சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? ஊருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றா. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழி என்பது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்கள் பயன்படுத்துகிற மொழிக்கு அந்த மொழியில் கல்வி வரணும், அந்த கல்வி மேம்படணும். அதனுடைய விளைவாக தான் அவர்களுடைய இந்த திறன், சிந்திக்கின்ற திறனும் செயல்படுகிற திறனும் மேம்படும். அப்படிங்கிறத அதனுடைய நோக்கமாக தான் ஒரு மொழி இருமொழி கொள்கையை ஆதரிக்கும். சரியா? ரைட்டு பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை.